ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வித் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தேர்ட் மேட்ச் ஐபிஎல் 2024 இன்னைக்கு நடந்தது. சாட்டர்டே நைட், அதுவுமா ஒரு வேற மாதிரியான சம்பவம் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி என்ன மேட்ரு அப்படின்னா, டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி நாங்கள் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேகேஆர் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் வந்தாங்க. கேகேஆர் தரப்பில் சால்ட்டு, நரைனு, அதுக்கப்புறம் ரசல், ஸ்டார்க், இவங்க 4 பேரும் ஃபாரின் பிளேயர்ஸாக இருந்தாங்க. அண்ட் சன்ரைசர்ஸில் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி திருப்பங்கள் இல்லாமல் அவங்க ஒரு புது இதில் வந்தாங்க. ஏடன் மார்க்ரம், கிளாசனு, பேட் கமின்ஸ், மார்க்கோ ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஃபாரின் செட்டப்பு. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இருக்கிற லைன் அப் மாதிரி தான். ஓகே, ஸோ ஒரு பேட்டிங் சால்ட் அண்ட் நரைன் அனுப்புனாங்க கேகேஆர். என்னடா இது நரைன் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே உட்காந்துருக்கிறது கௌதம் கம்பீரில், அவர் தான் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அப்படியே ஆரம்பிச்சிச்சிங்க மேட்ச். நரேன் ரன் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் 7 ரன்ல அவுட் ஆனாரு. ஸ்டேயஸ் 0ல அவுட் ஆனாரு. நிதிஷ் ராணா 9ல அவுட் ஆனாரு. சால்ட் ஒரு 54 அடிச்சாரு. அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் ஒரு 17 பால்ல 35 அடிச்சாரு. ரிங்கும் ரசலும் சேர்ந்து மேட்சை வேற மாதிரி எடுத்துட்டு போனாங்க. குறிப்பா ரசல் த மசல் இஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். 25 பால்ல 64 ரன், 3 4 7 6 அப்படின்னு சொல்லிட்டு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல வச்சு நவர்த்தி எடுத்துட்டாரு எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட்டை. எஸ்ஆர்ஹெச்ல குறிப்பா சொல்லும்படி போட்டது நட்ராஜன் தாங்க. நட்ராஜனோட பவுலிங் ரொம்ப நல்லா இருந்தது. 3 விக்கெட் பாத்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. புவி ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாரு. அடுத்த 2 ஓவர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிக ரன் கொடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டோட்டலா 208 அடிச்சிட்டாங்க. 209 அடிச்சா வெற்றின்னு விளையாட ஆரம்பிச்ச எஸ்ஆர்ஹெச்ல மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா 2 பேருமே 32 அடிச்சாங்க. ஆனால் அது ஒரு ஸ்ட்ரகிள்டு இன்னிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி ராகுல் திரிபதி அவருக்கு இன்னைக்கு படவே இல்லை. 20 பாலுக்கு 20 ரன். எய்டம் மார்க்ரம் ஒரு 13 பாலுக்கு 18 ரன்னுங்க. சரி, மேட்ச் முடிஞ்சிருச்சு, எஸ்ஆர்ஹெச் தோத்துருவாங்க நினைச்சப்போ தான் ஹென்ரிச் கிளாசன் நான் இருக்கிற வரைக்கும் தோக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சாரு. அவரு எப்பவுமே நமக்கு தெரியும், கடந்த 1.5 வருஷமா ஹென்ரிச் கிளாசனோட ஃபார்ம் பத்தி மறுபடியும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேர்ல்டோட பெஸ்ட் T20 பிளேயர் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஸ்கை, ஹென்ரிச் கிளாசன்லாம் செமையா பண்றாங்க கடந்த 1.5 வருஷமா. அது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணாரு. அடிச்சு நவத்தி எடுத்துட்டாருங்க. 8 6 ஒரு 4 கூட கிடையாது. 29 பால்ல 63. அதே நேரத்தில் ஒரு சில கிரெடிட்ஸ் சபாஸ் அகமதுக்கும் கொடுக்கணும். 5 பால்ல 16 ரன், 2 6 ஒரு 4 அப்படின்னு அடிச்சாங்க. 4 ஓவருக்கு கிட்டத்தட்ட 80 ரன்னுக்கு மேல அடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுங்க. கடைசி ஒரு ஓவருக்கு பாத்தீங்கன்னா 13 ரன்னுங்கிற மாதிரி வந்துருச்சு. அதுலயும் ஒரு 6 அடிச்சாரு. சரி, மேட்ச் முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைச்சப்போ அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நல்லா பவுலிங் போட்டு கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்க. குறிப்பா கேகேஆர்ல செமையான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, அந்த சின்ன பையன் அவர் போட்ட பவுலிங் தான். எஸ், ஹர்ஷித் ராணா அவர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறாரு. பட் ஓகே, அது போக போக அது மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட பவுலிங்ல தான் பாத்தீங்க அப்படின்னா 3 விக்கெட், அதுவும் அந்த கடைசி ஓவர் நல்லா போட்டாரு. கிரெடிட்ஸ் டு தி ஸ்டேயஸ் ஐயர். ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் லைக் ரசல் இருக்கிறப்போ இவர்கிட்ட பவுலிங் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அதை கரெக்டா ப்ரூவ் பண்ணி காட்டினார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு செமையான மேட்சுங்க. ஆனா ஹென்ரிச் கிளாசன் வேர்ல்டோட பெஸ்ட் பிளேயர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஒரு சைடு ரசல் இருக்காரு, இன்னொரு சைடு ஹென்ரிச் கிளாசன் இருக்காரு அப்படின்னா அந்த கேம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இதுல முக்கியமான திருப்பு முனை அப்படின்னா அந்த ஹென்ரிச் கிளாசனோட விக்கெட்டை எடுத்தது தான். அதுக்கு முன்னாடி சபாஸ் அகமதோட விக்கெட் எடுத்தது. இது ரெண்டுமே அந்த கடைசி ஓவர் அந்த இதுல தான் நடந்துச்சு. எஸ், ஸ்டார்க்க போனதாங்க. அது வேற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 24 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு வந்த ஒரு பிளேயர் அவர் அடிச்சது அண்ட் ஒரு பால்ல 5 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருந்தப்போ கம்மின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது அடிக்காம விட்டது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த மேட்ச்ல இருக்கு. முடிஞ்சா போயிட்டு ஹைலைட்ஸை பாருங்க. ஒரு சூப்பரான மேட்ச் சாட்டர்டே அதுவுமா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், இதுதான் ஐபிஎல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒர்த்தான ஒரு மேட்ச். அண்ட் இன்னொரு விஷயம், கிரெடிட்ஸ் டு சுயாஸ் சர்மா. எஸ், அவரோட கேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேட்ச், ரொம்ப டஃப்பான ஒரு கேட்ச். பேசிக்கலி அவர் ஒரு பெஸ்டான ஃபீல்டர்லாம் கிடையாது. ஆனால் அந்த கேட்ச் அவர் எடுத்ததன் மூலம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்சோட ஒரு இதையே மாத்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். எஸ், நல்ல ஒரு மேட்ச் மக்களே. அண்ட் ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. இனிமே கொண்டாட்டம் தான். என்னால் இதில் கரெக்டான போட்டோஸ் ஆட் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. காப்பிரைட்ஸ் இஷ்யூனால தான், வேற எதுவும் கிடையாது. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அனுதன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.